அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுள்ளதுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இதில் 2 பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். அந்த 3வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுது பாருங்க, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும். 2வது சொல்லுது அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடையாளம்னா என்ன, அற்புதம்னா என்ன? அடையாளம் என்று சொல்லும்போது சில காரியங்களை கர்த்தர் நித்தியமாக வைத்திருக்கிறார். ஆமென். இது ஒரு அடையாளம், நித்தியமாக ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறார். அதுக்கு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகம் மூட்டி இந்த அதிகாரத்தில் தேவன் எது அடையாளமாக கர்த்தர் கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். முதலாக அடையாளமாக ஆதியாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் வானவில்லை கர்த்தர் ஒரு அடையாளமாக கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று. நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையில மனுஷனை அழிக்க கூடாது என்பதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு அடையாளமாக தேவன் அந்த வானவில்லை கர்த்தர் ஏற்படுத்தினார். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் கர்த்தர் ஒரு அடையாளத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆமென். அப்போ கர்த்தர் ஒரு அடையாளத்தோடு கர்த்தர் என்ன செய்கிறார், மோசேயை அனுப்புகிறார். பார்வோனிடத்தில் எகிப்துக்கு அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். என்ன அடையாளம் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மலையின் மேலே என்ன செய்வீங்க, எனக்கு ஆராதனை செய்வீர்கள். இது ஒரு அடையாளமாக நீ எடுத்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதே மோசே கர்த்தர் ஒரு அடையாளமாக கர்த்தர் அந்த எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார். எப்படி அனுப்பினார் தெரியுமா? அவருடைய கையின் வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்தி, இது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதுக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் அந்த 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இது அடையாளம். முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கையை உனக்கு வஸ்திரத்துக்குள்ள நீ போடு, அப்போ நீ உள்ள போடும்போது குஷ்டமா நீ மாற்றப்படுவ. அது கையில் வெளியே எடுக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் அதே கையை திரும்ப நீ உள்ள போடும்போது மறு கையை போல நீ என்ன செய்வாய், மாற்றப்படுவாய். இது ஒரு அடையாளமாக கர்த்தர் உனக்கு நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ஆமென் அனுப்பினார். இன்னும் அநேக காரியங்களை வேதத்தில் சொல்ல முடியும். யோசுவாவுடைய காலத்தில் ஒரு கற்குவியலை கர்த்தர் ஒரு அடையாளமாக வைத்தார். யோர்தான் நதியில் அவர்களை வழி நடத்தப்படும் போது ஆமென் 12 கோத்திரத்தார்கள் சேர்ந்து ஒரு கற்குவியலை ஏற்படுத்தினார்கள். தலைமுறையாக அது ஒரு அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளமாக இருக்கும். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறார். ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக மேன்மை உள்ளவர்கள், ஆசீர்வாதம் உள்ளவர்கள். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அடுத்த பகுதியில் சொல்லப்பட்ட
அற்புதமாய் கத்தர் ஒன்றும் இல்லாத இடத்துலையும் அற்புதமாய் கத்தர் வழி நடத்தினார். அதுக்கு அநேக எக்ஸாம்பிள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை கத்தர் செய்வார். நடந்து போகுவதற்கு, யோர்தானை கடப்பதற்கு, எல்லா காரியங்களும் செய்வதற்கு கத்தர் உங்களை அற்புதங்களை கத்தர் என்ன செய்வார். அப்போ அடையாளமும் அற்புதமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குமானால் அவர்களுக்குள்ளால கத்தர் கிரியேட் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மளை அடையாளமாக கத்தர் வைக்கிறவர், கத்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வதற்கு ஆமென் அநேக அற்புதங்கள் மூலம் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சில சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, ஆமென், அவருக்கு விரோதமாக மட்டும் பேசிடாத, கர்த்தர் நமக்கு எதிராக கடந்து வருவார். ஆமென். கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார், கர்த்தர் அவங்க மத்தியில் கிரியேட் செய்கிறார் என்பதை கர்த்தர் ஒரு அடையாளமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இந்த வாசித்த இந்த பகுதிக்கு நேராக உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்க. ஏன் இந்த நேபுகாத் நேச்சர் ஆமென் தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் மேன்மையாக இந்த இடத்துல கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறார் என்றால், அனுபவ ரீதியாக தன் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டு இந்த காரியத்தை அவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆமென். 4வது அதிகாரம் முழுவதும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதமான காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆமென் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிற ஆபத்தான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பாக ஒரு சொப்பனத்தை கண்டார். ஆமென். சொப்பனம் எல்லாருக்கும் தெரியும்ல. சொப்பனம் பார்க்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காதவங்க ஆமென். சொப்பனம் பார்க்குறவங்க இங்கே சொல்லுங்க. சொப்பனம் பார்க்குறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்கே பார்க்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிட்டு, என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிட்டு. ஆமென். நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் சொப்பனமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்காம எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டாராம். ஆமென். இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் சொப்பனம் மூலம் என்ன செய்துட்டார்? ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் அது சொல்வேன். சில நேரங்கள் நம்ம சொப்பனங்கள் பார்க்கும்போது அசால்ட்டாக விட்டுருவோம். எப்படி அசால்ட்டாக விடுவோம் தெரியுமா? இது பிசாசு காட்டிகிட்டு போகுது. ஆமென். எப்படி சொல்லுவாங்க, பிசாசுனால வருது. சில நேரங்களெல்லாம் இந்த ஆக்சிடெண்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் ஆமென் 2-3 முறை சில வித்தியாசமான சொப்பனங்களோட கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளே நினச்சது என்னது, ஏதோ தேவையில்லாமல் சிந்தனையினால் வருதா என்னன்னு தெரியல, இது ஒரு அசால்ட்டாக அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது. ஆனால் நடந்து முடிஞ்சு சில நாட்களுக்கு பிறகு தான் புத்தி தெளிஞ்சு ஆமென். இந்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவன் நமக்கு அன்பு கூர்ந்து சில காரியங்களை காண்பித்து தரும்போது நமக்கு தெளிவு வராது, நிறைய அனுபவங்கள் வராது. ஏன் கர்த்தர் இதை காண்பிக்கிறார்? இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இதுக்காக நம்ம ஜெபம் செய்யணுமா? இதுக்கு நம்ம நேரங்களை செலவிடணுமா என்ற ஒரு உணர்வு அந்த காலங்களில் நமக்கு வராது. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு ஆண்டவர் சில அந்த தரிசனங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக காண்பித்து தருவார். ஆமென். இது நான் உனக்கு காண்பித்து தந்தேன்ல, இப்படிப்பட்ட தரிசனத்தை உனக்கு காண்பித்து தந்தேன்ல, இதனால தான் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக ஞாபகம் மூட்டும். அப்பந்தான் புத்தி தெளியும் போது, ஐயோ ஆண்டவரே, அன்றைக்கே ஜெபித்திருந்தா சில அற்புதங்களை நம்ம பார்த்துருக்கலாமே, வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வராமல் நம்ம அனுபவிச்சிருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளால வரும். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு நிறைவு இருந்துச்சு. தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் என்ற ஒரு நினைவு வரவே வரல. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அது அதில் அவராகவே சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தில் 4வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் சொல்லும்போது, நேபுகாத் நேச்சராகிய நான்
என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாக இருந்து என் அரண்மனையில் என்ன செய்தேன், நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் மனசுக்குள்ள ஒரு மன நிறைவு இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா மன நிறைவு கூட போஜனத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஒரு சின்ன போஜனம் பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடுச்சு. ஆமென். மன நிறைவு வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்வளோ நிறைவோடு இருந்த இந்த மனுஷன் இப்போ அந்த சொப்பனத்தை பார்த்தபோது கலக்கமுள்ளவனாய் காணப்பட்டான். அதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? சொப்பனத்துடைய அர்த்தத்தை பார்த்தவருக்கும் தெரியல, அது உலகத்தில் இருந்த பெரிய பெரிய சாஸ்திரிகளுக்கு தெரியலை, மந்திரவாதிகளுக்கு தெரியலை. அதில் சொல்லப்பட்டிருப்பார்கள் ஜோசியர், கல்தையர், குறி சொல்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் போய் கேட்டபோது ஒருவராலும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன செய்ய முடியலை. அல்லேலூயா. தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பிச்சா உலக மனுஷத்தில் போய் எத்தனை தான் மன்னிட்டாலும் அதன் அர்த்தத்தை சரியாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளால யார் இல்லை? தேவனுடைய ஆவியானவர் இல்லை. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் வரையிலோ பரிசுத்த ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை அவருக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய உலக மனுஷனுக்கு அது தெரியப்பட முடியவே முடியாது. ஆமென். எவ்வளோ முயற்சி எடுத்தோம், எங்கெல்லாம் கலங்கும் சில நிலைமையில் நம்ம பார்க்கும்போது மனுஷர்கள் எங்கெல்லாம் கறங்க முடியுமோ, எங்கெல்லாம் போக முடியுமோ, எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியுமோ, என்ன காரியங்கள் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் கடைசி நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து நிற்பாங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? கர்த்தர் எனக்கு இதை தெளிவுபடுத்த மாட்டாரா? வேதத்தில் வாசிக்கிறோம், கடைசியாக தான் தேவ ஆவி பெற்ற தானியேலை தேடி வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா காணாது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவங்க. அதுவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் உலக மனுஷன் மத்தியில் கர்த்தர் விசேஷமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவி இல்லாதவன் கர்த்தருடையவன் அல்ல. கர்த்தருடைய ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அவங்க மட்டும் கைத்தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவங்களிடத்துலேருந்து ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்குள்ளால கடந்து வரட்டும். பெற்றுக்கொள்ளாத அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்குள்ளால கடந்து வரட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். எத்தனை வருஷங்களாய் நாம் ஆராதித்தோம், கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நாம் கர்த்தருக்கும் நமக்கு இடையில தொடர்பு இல்லை என்பதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான், சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை பெற்றவனாக இருந்தான். வேதத்தில் வாசிக்கும் போது தானியேலுக்கு முன்பாக கொண்டு வந்த போது அவன் சொன்ன சொப்பனத்தை உடனே தெளிவுபடுத்துகிற அளவுக்கு உள்ள அபிஷேகத்தை கர்த்தர் தானியேலுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்னதான் சொப்பனம் பார்த்துட்டான்? கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறீங்களா? தேசத்தின் நடுவில் ஒரு விருட்சம். ஆமென். தேசத்தின் நடுவில் ஒரு விருட்சம். அது எங்கே வர உயர்ந்திருக்குதா? வானபரியந்தம் உயர்ந்திருக்கு. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பநகுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வானபரியந்து உயர்த்தப்பட்ட விருட்சம் சுற்றிலும் எப்படி இருந்ததா? படர்ந்து ஆமென் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சாம். ஆமென். பறவைகள், மிருகங்கள், மனுஷர்கள் எல்லாரும் வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் அந்த விருட்சம் இருந்துச்சு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தபோது வானத்திலேருந்து ஒரு பரிசுத்தவான் இறங்கி வந்தாராம். கண்களுக்கு தெரியுது, நல்லா கவனமாக கவனிங்க. பரிசுத்தவான் இறங்கி வந்து இந்த விருட்சத்தை வேரோடு அற்றுப்போ சொல்லலை, அடிமரம் மட்டும் இருக்கட்டும், அதை வெட்டி போடுங்க, கிளைகள் வெட்டப்படட்டும், இலைகள் வெட்டப்படட்டும், எல்லாம் வெட்டப்பட்டு போகட்டும், அதில் இருக்கிற பட்சிகள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும், அவங்க பாட்டுக்கு தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றட்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்தவான் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அங்கே தொனித்ததை இந்த சொப்பனத்தில் இந்த நேபுகத் நேச்சரால் கேட்க முடிந்துதான். ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 14ஆம் வசனத்தில் அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி
அதன் கொப்புகளை தரித்து போடுங்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு சிதைவு, வாழ்க்கையில் ஒரு அழிவு, வாழ்க்கையில் ஒரு விழுந்து போகிற அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வரும்போது எப்படி நம்மளால் எழுந்து நிற்க முடியும் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பரிசுத்தவான் சொல்லும்போது சொல்கிறாரு, அதை வெட்டி தரித்து போடுங்கள், அதன் இலைகள் உதிர்ந்து அதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் அதன் கொப்பிலும் உள்ள பட்சிகளும் என்ன செய்யட்டும், போய்விடட்டும். ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் அதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலில் தங்கி ஆகாய்த்து பனியிலே நனைவதாக, மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருப்பதாக. ஹல்லேலூயா. அடிமரம் இருக்கட்டும், அது சங்கிலி, இரும்பு சங்கிலினால் கட்டி போடப்படட்டும். ஆனால் வெட்டப்பட்ட மனுஷன் யார் கூட வாசம் பண்ணணுமா? மிருகங்களுக்கு கூட. பனி அவங்க மேல் பெய்யட்டும். விருட்சங்கள் ஒரு மிருகத்தை போல, ஒரு பறவை போல தன்னுடைய வாழ்க்கையை நடக்க அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அவனுடைய இருதயம் மனுஷனுடைய இருதயமாக இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு என்ன செய்யப்படுவது? ஆமென். கடந்த நேற்று தினத்தில் கேரளாவிலிருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. நீங்களும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அதில் மூத்த மகன் நேற்று ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னார், எனக்கு நாய் வளர்க்க ரொம்ப இஷ்டம் அப்படின்னா. நாய் வளர்க்க ரொம்ப இஷ்டம். நிறைய வீடுகளில் நாய் பயங்கரமாக வேலை செய்யுது. அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பூனை, நாய் இதெல்லாம் வளர்த்து பக்கத்தில் போட்டு தடவி கூட படுக்க வச்சு அதை மனுஷனை காட்டில் மேன்மைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அந்த மிருகத்துக்குடைய குணம் யாருக்கு வரும் தெரியுமா? மனுஷனுக்கு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மிருக குணமுள்ள மனுஷன் அதை உணரான். இன்னைக்கு நாயை வளர்த்திட்டு பூனையை வளர்த்திட்டு தனக்கு நேரம் போகிறதுக்கு, ஆமென், வீணாக நேரங்களை கழிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட மிருகத்தோட கூட நேரங்களை செலவிடுகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன். அந்நியர்களை சொல்லலை, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கே இருதயம் மனுஷ இருதயமாக மாறட்டும். அவங்களுக்கு அந்த மிருகத்தை குறித்த ஒரு அக்கறை வரவே வராது. ஹல்லேலூயா. பாதுகாப்பாக போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனை காட்டிலுமா பாதுகாப்பு அது தரப்போகுது? ஹல்லேலூயா. தேவனை காட்டிலுமா அது நமக்கு உதவி செய்ய போகுது? ஒரு ஃப்ரெண்டாக இருக்க போகுது, அன்பு செலுத்த போகுது. மனுஷனிடத்தில் அன்பு செலுத்த மாட்டார்கள், ஆனால் அதே பட்சத்தில் அந்த நாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. மிருக குணம் இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்படிப்பட்ட நாய்களுக்கு கூட ஓடக்கூடிய தன்மைகள் உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல ஒரு ராஜாவாக இருந்தவன் அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெட்டி கீழே போட்ட பிறகு ஒரு மிருக குணமாக மாற்றப்பட்டான். மிருகங்களோடு சஞ்சரித்தான், மிருகங்களோடு புல்லமேந்தான். பனி அவன் மேலே விழுந்தது. அந்த இறகு எல்லாம் கழுகு இறகு போல வளர்கிற அளவுக்கு 7 காலங்கள் சென்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் இந்த தானியேலுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நேபுகாத்நேச்சர் சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ஒரு நாளிகை மட்டும் அவர் மௌனமாக இருந்தாராம். அவருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த நேபுகாத்நேச்சரை குறித்து தான் கர்த்தர் இந்த சொப்பனத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயங்கரமான ஆபத்து வரப்போகுது, தேசத்துக்கு நஷ்டம் வரப்போகுது, தேசத்துக்கு வேதனை வரப்போகுது என்ற ஒரு காரியத்தை தானியேல் கண்டபோது வேதம் சொல்லுங்க, ஒரு நாளிகை மட்டும் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நேபுகாத்நேச்சாரே, ராஜாவே, உமக்கு அது வரக்கூடாது. யாருக்கு வரட்டும்? இன்னொருவருக்கு வரட்டும். ஆமென்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இது ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நம்மை நன்றாக வைத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். அதில் முதல் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். அந்த முதல் பகுதியை யாருமே வாசித்திருக்க மாட்டீங்க, ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 12வது அதிகாரம் 15வது வசனம். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி. பிடுங்கி போட்ட பிற்பாடு, வாழ்க்கையில இழந்த பிற்பாடு, தள்ளப்பட்ட பிற்பாடு, ஆமென், தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போன பிற்பாடு, ஆசீர்வாதத்தை இழந்த பிற்பாடு, ஆமென், திரும்பவும் ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை காட்டுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இன்னும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தான் தியானிச்சுட்டு இருந்தோம். 19வது அதிகாரத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். 18வது அதிகாரத்தில் குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? குயவன் வீட்டில் வணைகிற பானை குறித்து சில காரியங்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசினார். ஆனால் அதே பட்சத்தில் 19வது அதிகாரத்தை நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த குயவன் கையில் இருந்த அந்த மண்பாண்டம் நல்ல அக்னியில் போடப்பட்டு அதை அந்த கலசத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டு போய் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக அந்த தோப்பேத் அந்த பள்ளத்தாக்கில் போய் உரைக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசனத்தில் சொல்கிறான். அவன் கொண்டு வந்து அது சொல்லி முடித்த பிறகு அதை அந்த இடத்துல என்ன செய்கிறான்? உடைத்து திரும்ப செப்பனிடப்பட முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறதே அந்த 19வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், அக்னினால் சுட்டரிக்கப்பட்ட ஒரு கலசம், ஆமென், உடைக்கப்பட்ட பிறகு திரும்ப செப்பனிடுவது மிகவும் கஷ்டம். ஆனால் அதே பட்சத்தில் மணைந்து கொண்டிருக்கும் போது திரும்ப வணையப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமென். மணைந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை கெட்டு போனால் அது தூர போடுறதுக்கு தேவனுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தால் திரும்ப புது பானையை வணைவதற்கு கர்த்தர் ஒரு இரக்கத்தை பாராட்ட என் தேவன் போதுமானவர். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் தமது சுதந்திரத்துக்கு திரும்ப கொண்டு வந்து நம்மை சேர்க்கிறவர். இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சர் ராஜ்ய பாரத்தை இழந்தான், தன்னுடைய பூமி ஸ்தானத்தை இழந்தான், தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தான். ஆமென். மிருகங்களோடு சஞ்சரிக்கப்பட்ட ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்த போதிலும் அவனால் மனம் திரும்ப அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளோ வாய்ப்பை தருகிறார், எவ்வளோ தருணங்களை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தருணங்களை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள், அதை அனுபவிக்கிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். 29வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 29வது வசனம், தானியேல் 4வது அதிகாரம் 29வது வசனம். 12 மாதம் சென்ற பின்பு, 12 இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி 12 மாதங்கள் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை மாதங்கள் நமக்கு? 12 மாதம். இது எத்தனாவது மாதம்? இப்போ இந்த ஒரு வருஷம் கர்த்தர் நமக்கு ஈவா தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை கர்த்தர் எனக்கு ஈவா தந்திருக்கிறான்னு சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த வருஷத்தில் எத்தனை மணி நேரமானாலும் முழங்கால் போடலாம். எத்தனையோ மணி நேரம் கணக்கு. கடந்த நாளில் நான் அதை கவனித்தேன். மணி நேரம், நிமிடங்கள், ஆமென், நிமிஷங்கள், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்னாக வச்சிருக்கிறார். எத்தனை மணி நேரமாவது தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நமக்கு எதிராக இருக்கிற தீங்கை வரவிடாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். சிலரை கர்த்தர் சிலர் மேலே கர்த்தருடைய இரக்கத்தை ஊற்றி, ஆமென், திரும்பவும் திரும்பவும் இழந்து போன ஆசீர்வாதத்துக்கு நேராக, சுதந்திரத்துக்கு நேராக
கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும்போது நாம் செய்து கொண்டிருக்கிற தீங்கை செய்யாதபடி கர்த்தர் நம்மை மனம் மாற கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம், கர்த்தருக்கு முன்பாக பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன பார்க்கிறார், எந்த இடத்துல இருந்தாலும், ஆமென் ஆமென், அரண்மனை உச்சியில் நின்னாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறார், நான் பேசுகிறதை பார்க்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறார் என்ற உணர்வு இருக்கிறவர்கள் ஆமென் அநேக ஆபத்திலிருந்து அநேக கஷ்டத்திலிருந்து தம்மை தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு கிருபை கர்த்தர் தந்து வழி நடத்த என் தேவன் போதுமானார். ஒரு 5 நிமிஷமாவது கைகளை தட்டி சொல்லுங்க. 12 மாதங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்புவதற்கு, மனம் திரும்புவதற்கு, சுதந்திரத்துக்கு நேராக திரும்புவதற்கு, தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, உடைக்கப்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, திரும்ப நம்மை கெட்டு போகாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்புகளில் உண்மையாய் நம்ம அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறது மட்டுமல்ல, சத்துரு நம்மை பறித்து கொள்ள விடாதபடிக்கு, அந்நியர்கள் அந்த ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள என் தேவன் போதுமானவர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆமை கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்கள் விலையேறப்பட்டவைகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரங்கள் விலையேறப்பட்டவைகள். அது ஒரு நிமிஷம் ஆனாலும் தாழ்மைப்படுற பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் இரக்கத்தை பாராட்ட அவர் போதுமான. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. உங்க இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இருதயங்களில் ஒரு மாற்றம் நமக்குள்ளால உண்டாகட்டும். சத்துடைய ஆதிக்கங்கள் நம்மை விட்டு அழிக்கப்படட்டும். அந்தகார கிரிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. 12 மாதங்கள் கழிந்த பிறகு வசனம் சொல்லுது, ஆமென், பெருமையின் உச்ச கட்டத்தில் இருந்த நேபுகாத் நேச்சர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் கட்டின மகா, ஆமென், ஹல்லேலூயா, நான் உண்டாக்கினது, நான் கட்டினது. ஒரு காலம் சொல்லாதீங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும். கத்த தரலன்னா ஒன்றுமே இல்லை. ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லுங்கள். ஒரு ஆமென். அரை தூக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்கள். கத்தர் உண்டாக்கினது, நமக்கு தந்தவைகளெல்லாம் கத்தருடையது. நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, கத்த தந்தவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கத்த தந்த எல்லாத்தையும் கத்தரை முன்னிறுத்துங்க. ஆமென். கத்த தந்தவைகள், ஹல்லேலூயா. ஆமென். படிப்பு கத்த தந்தவைகள், வீடு கத்த தந்தவைகள், வாகனங்கள் கத்த தந்தவைகள், வேலைகள் கத்த தந்தவைகள், கம்பெனிகள் கத்த தந்தவைகள். சொல்கிறவங்க ஆமென் சொல்வீங்க. கத்த நம்ம ஆசீர்வாதங்களை தந்ததெல்லாம் கத்தருடையது, அது என்னால் வந்தது அல்ல, கத்த தந்தவைகள். எல்லா மகிமை கத்தருக்குரியது. சொல்லுங்க, எல்லா மகிமை கத்தருக்குரியது. சத்ரு அதை பறித்து கொண்டு போக முடியாது. ஆமென். என் மகிமை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன். ஹல்லேலூயா. எப்போதும் சொல்லணும், நான் உண்டாக்குனேன்னு சொல்லக்கூடாது. கத்தர் உண்டாக்கினது, கத்த தந்தது, கத்த சிருஷ்டித்தது. ஆமென். அது சொல்லுகிறவங்க என்றைக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவன் சொன்னா பாருங்க, நான் கட்டின மகாபலிபுரம். எவ்வளோ மேன்மை கத்தர் கொடுத்திருந்தா, எவ்வளோ ஆசீர்வாதங்களை, எவ்வளோ ராஜ்யபாரத்தை கொடுத்திருந்தா, சகல மேன்மைகளை கத்தர் கொடுத்திருந்தார். ஆனால் ஒரே செகண்ட்ல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை இழந்து போனான். 31ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிச்சு. ராஜ்யம் உன்னை விட்டு, பாருங்க அடுத்த வசனம் எல்லாம் நீங்க வாசித்தே ஆகணும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷனினின்று தள்ளப்படுவாய், மனுஷனினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். ஒரு மனுஷன், ஒரு ராஜா, தன் ஆஸ்தியை மேன்மைப்படுத்தினவன் தன் வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தையின் மித்தம் இப்ப மனுஷன் இருந்து அவன் தள்ளப்படுகிறான். ஆமென். வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிக்கிறான், மாடுகளைப் போல புல்லை மேய்வான். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டோம். 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளங்கிற்று. ஹல்லேலூயா. ஆமென்.
அந்த 7 காலங்கள் உன்னை விட்டு கடந்து செல்கிற வரையிலும் இன்னும் ஒருவரை நான் அந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்துகிறேன். தனக்கு சித்தமான தாழ்மை உள்ளவர்களை நான் ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4:6வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. ஆமென். எந்த இடத்துலையும் சொல்லுங்க, எனக்கு ஞானம் தந்தது கிருபை, அறிவு தந்தது கிருபை, பலன் தந்தது கிருபை, ஆரோக்கியம் தந்தது கிருபை, இதை நடத்த உதவி செய்தது கிருபை, இதுவரை எல்லா காரியங்களும் அனுகூலமாய் பாராட்டின கர்த்தருடைய கிருபை. கிருபைன்னு சொல்கிறவங்க 2 கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை இன்னும் பலப்படுத்த விரும்புகிறார், இன்னும் அபிஷேகிக்க விரும்புகிறார், இன்னும் கிருபையினால் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்த விரும்புகிறார். அநேகர் மேலே கர்த்தருடைய அன்பின் கரத்தில் நிரப்ப விரும்புகிறார். மேன்மைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. புத்தி கட்டு போயிடுச்சு. பெருமை வந்தோட புத்தி கட்டு போயிடுச்சு. புத்தி யோசிக்க முடியலை, சிந்திக்க முடியாது. தான் மிருகத்து கூட வாழ்கிறேன் என்ற ஒரு அறிவு அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. தான் மேலே பனி விழுகிறது என்ற அறிவு இல்லை. மனிதர் கூட நான் வாழலை என்ற ஒரு அறிவு அவனுக்கு இல்லை. தான் ஒரு மனிதனாகவே வாழ்ந்து காட்டலை. வேதம் சொல்லுகிறது, அந்த 7 காலங்கள் முடிந்த பின்பு கர்த்தர் அவனுடைய புத்தியை தெளிய பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இளையகுமாரனுடைய சம்பவத்தை சொன்னார். இதை நான் அந்த வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் தரும்போது நவம்பர் மாதம் 30ஆம் தேதியே கர்த்தர் அந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் தந்துட்டார். தரும்போது நான் தியானித்து கொண்டிருக்கும்போது இந்த இளையகுமாரனுடைய சம்பவத்தையும் இந்த நேபுகாத் நேச்சாருடைய சம்பவத்தையும் தாவீதுடைய சம்பவத்தையும் கர்த்தர் ஞாபகம் மூட்டி அதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போது இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் இதே போல தான் இழந்து போய் அந்த சுதந்திரத்தை திரும்ப என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அதான் அருமையான மகன் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும்போது, மனுஷனிடத்தில் தள்ளப்பட்டிருந்தாலும் மிருகத்தோடு சஞ்சரித்திருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு புத்தி தெளியக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அநேக நேரங்களில் நம்ம என்னதான் சொன்னாலும் நிறைய பேருக்கு புரிவதில்லை. என்ன சொல்லி கொடுத்தாலும் சொல் புத்தி இருக்காது, செயல் புத்தி இருக்காது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஒரு ஏற்ற காலம் வந்த போதோ ஆமென், இதே நேபுகாத் நேச்சருக்கு புத்தி தெளிவு. நம்மால் அல்ல, கர்த்தரால் மட்டும்தான். நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது. தேவன் ஒருவர் தான் நம்மளை நடத்த முடியும். அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா என்னால் ஆளுகை செய்ய முடியாது என்ற ஒரு உணர்வு எப்போது அவனுடைய வாழ்க்கையில் வந்ததோ அப்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. புத்தி தெளிந்த போது அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 4வது அதிகாரம் 36வது வசனம். அவன் அவ்வேளையில் என் புத்தி எனக்குள், அதுவரை புத்தி இல்லை, புத்தி கட்டவன். ஆமென். புத்தி இல்லாதவன். ஆமென். பிள்ளைகள் சில நேரங்கள் திட்டும்போது தமிழை திட்ட மாட்டாங்க, இங்கிலீஷில் திட்டுவாங்க. ஆங்கிலம் ரொம்ப படித்தவங்களா திட்டுவாங்க. என்ன தெரியுமா? நான்சென்ஸ் அப்படின்னு. ஆமென். என்ன சென்ஸ்? நான்சென்ஸ். அறிவு கட்டவனே, அறிவில்லாதவனே. ஆமென். புத்தி இல்லாதவன். மிருகத்தோட வாழ்கிற வரையில் அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. மனுஷனுக்கு தள்ளப்பட்டு வாழ்க்கையில் இந்த 7 காலங்கள் இருக்கும் வரையில் அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. நீங்கள் என்னதான் போய் சொல்லுங்கள், அவன் மனம் திரும்புகிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு நாள் புத்தி திரும்ப வந்தது. திரும்ப வரும்போது தான் சொல்லுங்க, நான் முழங்கால் போடலை, நான் ஆராதிக்கலை, எனக்கு தந்த சுதந்திரத்தை நான் விட்டு விட்டேன், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனேன். எப்போ தெரியுமா? புத்தி தெளிந்த போது. இளையகுமாரன் சொல்ல புத்தி தெளிந்த போது தன் தகப்பன் வீட்டை நினைச்சான். ஹல்லேலூயா. திரும்பி வந்தான். இதே போல புத்தி அவனுக்குள்ள வந்த பிறகுதான் திரும்ப தன்னுடைய ஆஸ்திக்கு நேரம் கடந்து வந்தான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு
திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. திரும்ப முகக்களை வந்தது. திரும்ப மனுஷனை போல மாற்றப்பட்டான். திரும்ப மனுஷனுக்கு கிரியைகள் அவனுக்குள்ளால் வந்தது. ஆமென். என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்த. அதுவரை யாரும் தேடி வரல. ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. ஆமென். எப்போ தெரியுமா? புத்தி கெட்டு இருக்கும்போது. ஆமென். புத்தி கெட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்களை தேடி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. எப்போ புத்தி தெளிதோ, பக்கத்தில் சொல்லுங்கள், எப்போ புத்தி தெளிதோ அப்போ தான் தேவ சமூகத்தை தேடுவீங்க. சொல்லுங்கள், அப்போ தான் தேவன் யார் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஞானத்தை கத்த தருகிறார். ஆமென். அதான் சொல்லப்பட்டு திரும்ப முகக்களை வந்துச்சு. திரும்ப ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்தப்பட்டான். திரும்ப ராஜ்யபாரத்துக்கு நேரம் நடத்த. எதை இழந்தானோ அதே சுதந்திரத்துக்கு நேரம் கத்தர் அவரை வழி நடத்தினார். விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இழந்து போன மந்திரிமார்கள் பிரபுக்கள் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு. ஆமென். அதுவரையும் புகழாத ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, ஓ நேபுகாத்நேசர் திரும்பி வந்துட்டாரு. ஆமாம், இனி நமக்கு ஆளுகை நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பழைய நாட்களில் கத்தர் இல்லாமல் இருந்துச்சு. இனி வர்ற நாட்களில் கத்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையோட அந்த ராஜ்யபாரத்தை கட்டி எழுப்ப நேபுகாத்நேசரை கத்தர் அதிகாரப்படுத்தினா. கையில் தட்டி கத்தரை துதிங்க. அவர் கத்தரை புகழ ஆரம்பிச்சான். கத்தரை உயர்த்த ஆரம்பிச்சான். கத்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான். சொல்லி செய்ததல்ல, கத்தருடைய வல்லமையின் மகத்துவத்தை, அற்புதத்தை, அடையாளங்களையும் பார்த்த இந்த நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையில அந்த அற்புதங்களை பார்த்தபோது அவனால் சும்மா இருக்க முடியல. கத்தர் பெரியவர். தன்னை காட்டில மேல கத்தரை உயர்த்த ஆரம்பித்தான். தன்னை காட்டில மேல கத்தர் மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். புகழ ஆரம்பித்தான். கத்தர் எவ்வளோ மேன்மை உள்ளவர். அவர் மகத்துவம் மேலானது. அவருடைய வல்லமை மேலானது. எதையும் செய்ய வல்லமுள்ளவர் என்பதை புகழ்ந்து கத்தர் அவன் நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பலமா அந்த 37வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆகையால் நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்தி அவராலே ஆகும் என்று எழுதினான். சாட்சியாக எழுதினான். இன்னைக்கு நம்மை குறித்தும் இந்த சாட்சி சொல்ல கர்த்தர் நம்மையும் அதிகாரப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை அடையாளமாக கத்தர் வைக்க போகிறார். பெருமையாக இருந்தால் கத்தர் இப்படி செய்வார் என்பதை நேபுகாத்நேசர் எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கட்டும், எவ்வளோ அந்தஸ்துள்ளவனாக இருக்கட்டும், பெருமையான பேச்சு நமக்கு வாயில் வர வேண்டாம். செயல்பாடு நமக்கு வர வேண்டாம். தாழ்மை உள்ள பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். விசுவாசிக்கிறவங்க நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆமென். நேபுகாத்நேசர் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவனை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்கள் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல அநேக காரியங்களை தேவன் சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தும் போது அது ஒரு அசால்ட்டாக எடுக்காதீங்க. காலம் சமீபமாக இருக்குது. அழிவு சமீபமாக இருக்குது. பயங்கரமான சூழ்நிலை நமக்கு எதிராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தந்திருக்கிற நாட்களை உண்மையாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டால் கர்த்தர் நமக்கு விசேஷமான கிருபையினால் நிரப்ப அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தவேத்தி ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, திரும்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு, நம்ம சுதந்திரங்களை நம்ம திரும்ப அனுபவிப்பதற்கு கர்த்தர் ஒன்று கூட நம்மை பலப்படுத்துகிறதுக்கா கையில் தட்டி உற்சாகமாக கர்த்தரை துதிப்போம். ஒரு காலத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்தில் பிடுங்கி எறியப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்தில் மனுஷங்களோடு தேவங்களோடு சஞ்சரிக்க முடியாத ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். தன்னை மேன்மைப்படுத்தி இருக்கலாம், தன்னை உயர்த்தி இருக்கலாம், பெருமை
பெருமையான பேச்சு நம்முடைய வாயில வந்திருக்கலாம். ஆமென். தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, திரும்ப கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு நேராக திருப்பப்படுவதற்கு, புத்தி தெளிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறதுக்கா, புத்தி அவனுக்குள்ள திரும்ப வந்தது போல, புத்தி தெளிவு அவனுக்குள்ளால திரும்ப வந்தது போல கர்த்தர் நம்மையும் அபிஷேகிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களை கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் பலப்படுத்துவாராக. போதாது. ஆமென். கை தட்டுனா முழு மனதோடு கை தட்டுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண முழு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறா, அவங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறா. ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து அவங்கள தூரத்திலிருந்து அறிகிறான் என் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கோ அவர் சமீபமாக இறங்கி வருகிறா, சமீபமாக இறங்கி வருகிறா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையில் தட்டி சொல்லுங்க, தாழ்மையோடு சொல்லுங்க, என்னால் ஒன்றும் இல்லை, நான் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையை சொல்லுங்க. இந்த வார்த்தை எத்தனை பேர் அறிக்கையிட போறீங்க? எத்தனை ஆபத்து வந்தது, அழிக்க வேண்டும் என்று சத்துரு எடுத்த ஆயுதங்கள் பல, ஆனால் அதன் மத்தியிலும் ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஓ, கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாரு, கிருபையை ஆராதிக்க உதவி செய்திருக்கிறாரு. விசுவாசிக்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் நீ தந்த மேன்மைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அம்மே, வெக்கப்படாதீங்க. இங்க நீங்க வெக்கப்பட்டா தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்ம குறித்து வெக்கப்படுவா. இங்க நீங்க மறுதலிச்சா அங்கே கர்த்தர் நம்ம குறித்து மறுதலிப்பா. இங்க நீங்க ஆண்டு சமூகத்தில் வெக்கப்படாமல் ஆராதிச்சா அந்த இடத்துல கர்த்தர் வெக்கப்படாம நம்ம குறித்து அறிக்கையிடுவார். கைகளை தட்ட முடிஞ்சவங்க கைகளை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ரீகபரபா. தாழ்மை இருதயம் நமக்குள்ளால வரட்டும், இருதயம் நமக்குள்ளால பலனடையட்டும். கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகட்டும். நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஆமென் அழிந்து போக கூடாது என்பதற்காக, சுதந்திரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, திரும்ப புத்தி தெளிவதற்காக கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கூட கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரிகபரப ஷதரரமகமரபரப. அவியே பலனே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, ஓ தாழ்மை உள்ள பிள்ளைகளா எங்களை நிலைநிறுத்துகிறவரே, சபையை நிலைநிறுத்துகிறவரே, அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சொல்லுங்க, சுகமுடன் தம் பலமுடன் ஆமென். வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே.
தட்டி கேட்கலாமா? இன்னும் தேவை. எல்லா சத்தம் உயரட்டும். இன்னும் தேவை ஆண்டவரே, இன்னும் கிருபை. இன்னும் சத்தம் உயரட்டும். எல்லாருடைய சத்தம் ஆண்டவர்ட்ட கேட்கப்படட்டும். இன்னும் தேவை, இன்னும் கிருபை. ஒரு முறை கூட இன்னும் தேவை ஆண்டவரே, இன்னும் கிருபை தாருமே. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கைகளை தட்டி உற்சாகமா, நம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. தாழ்மையுள்ள பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறவரே, சகலவற்றையும் எங்களுக்காக படைத்தவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை சிருஷ்டித்தவரே, எங்களுக்கு ஞானம் தந்தவரே, சகல மேன்மை உடையவரே, எல்லா கன மகிமை உமக்கே உரியதப்பா. நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர. எங்களை பலப்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன், இன்றைக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகித்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ரேபா ரபா சாந்தல ரபா கம்தலரியானா. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே கண்களை மூடி இருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நமக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு, இன்னொருவர் அதை பறித்து கொண்டு போகாதபடிக்கு அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்கிறவங்க அப்படியே வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கொண்டு தாழ்மையோடு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை நான் இழந்து போகாதபடிக்கு அதை கடைசி பரியந்தம் பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கீங்க. நாங்கள் ஒருபோது இழந்து போகாதபடி, தீங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாக்க முடியும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கருத்துக்குள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம்.